நம்ம பவல் ஃபுட்ஸில் பவுடர் பேஸ் பண்ண பிஸ்னஸ் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மசாலா, இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி. இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் நம்ம மாமியார், அம்மா இல்லை பாட்டி இவங்கெல்லாம் வந்து என்ன முறை யூஸ் பண்ணாங்க ரொம்ப நாள் கெடாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு ஆசை. ஏன்னா நம்ம வந்து கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணுறது இல்லை. அப்போது நம்ம கஸ்டமர்ஸ்க்கு லாங் ஷெல்ஃப் லைஃப் வர்றதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் நம்ம கொடுக்கணும். எங்கள் வீட்டில் நாங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். குழம்பு மசால் பொடி செய்யும்போது அதில் கொஞ்சம் உப்பு விரவி வச்சுருவாங்க எங்கள் அம்மா. அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் கெடாமல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோடய மாமியார் ஃபாலோ பண்ண மெத்தட், எல்லா மசாலா பவுடர் பாக்ஸ்லையும் காஞ்ச வேப்பலை போட்டு வச்சுருப்பாங்க, அரிசி டப்பாக்குள்ளேயும் போட்டு வச்சுருப்பாங்க. ஷெல்ஃப்லலாம் அங்கங்கே வசம்பு போட்டு வச்சுருப்பாங்க, கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்கக்கூடாதுன்றதுக்காக. அப்புறம் மஞ்சள் பொடி ஸ்டோர் பண்ணும்போது எங்கள் அம்மா வந்து அதில் கொஞ்சம் ஃபியூ ட்ராப்ஸ் வந்து விளக்கெண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்காமல் பவுடர் ஐட்டம்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க, பாட்டி, அம்மா, மாமியார் இவங்கெல்லாம் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத கேட்டு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வர்ற ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பவுடர் ஐட்டம்ஸை வீட்டில் எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு டிப்ஸை ஷேர் பண்ணுறேன் உங்கள் கூட. தேங்க்யூ.